முஸ்லிம்களின் தலைமைத்துவம் ஜனாதிபதியுடன் இருந்தாலும் இந்த தேர்தல் குறித்து முஸ்லிம் மக்கள் தமது தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலி தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். இப்ப இந்த மாவட்டத்தில் எத்தனை பள்ளிவாசலுக்குள்ள போட்டு சுட்டு தள்ளினாங்க. அதை பத்தி நாங்க கேட்க போல என்ன சொல்றாங்க, அது செஞ்சவங்க எல்லாம் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, இந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் ஜாத்தியாந்தர குமாந்தரனை வச்சு கொண்டிருக்கிறீங்க, நீங்க தான் புலிகளை வச்சு கொண்டிருக்கிறீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க எங்களுக்கு இந்த அநியாயத்தையும் செய்ய பாக்குறீங்க. இப்ப நாங்க மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு என்ன கொடுத்தோம், ஒரு 3 மாசம் கண்ட்ராக்ட் கொண்டு இந்த நாட்டை என்ன அளவுல களவாண்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனையும் 3,86,000 கடன்காரனாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப இந்த தேர்தல் 5 லட்சம் மோட்டார் சைக்கிள் கொண்டிருக்கீங்க பங்குடுறது. த்ரீவீல் காரங்க எல்லாம் 3 வீல் டயர் 3 கொண்டு வெட்டுற கிட் உண்டு, வடுவாக கிட் உண்டு, டூல்ஸ் கொண்டு வச்சு பங்குடு விடுமா தொகை விளந்தாம ஹோல்சேல் மார்க்கெட் திறந்தீங்க, எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன் நீங்க 3,80,000 கடன் தானே, 4 லட்சம் மட்டும் விட்டு எடுத்துக்கொள்ள பிரச்சனை இல்லை, தாரத்தை எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லா அநியாயத்தையும் பண்ணி எல்லா பள்ளிவாசலையும் உடைச்சி அழுக்காம நொறுக்கி பத்த வச்சு சாம்பலாக்கி எங்க ஜனாதிபதியில கமிஷன், எங்க ஜனாதிபதி எடுத்த நடவடிக்கை, எத்தனை பேரை ஜனாதிபதி அரெஸ்ட் பண்ணினாரு, ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணல. நிச்சயமாக நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த ஜனாதிபதி செஞ்ச அதே இண்டிபெண்டன்ட் கமிஷன் வச்சு யார் யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவ்வளவு பேரும் நாங்க நடவடிக்கை எடுத்தே ஆகும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த நாட்டுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கிறது யாரும் இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்கள தலைமத்துவம் அரசாங்கத்தோடு இருந்தாலும் முஸ்லிம் மக்கள் 100% மைந்தக்கு விரோதமாக மைத்ரிபாலைக்கு வாக்களிக்க திரண்டு வந்திருக்காங்க என்றதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதேவேளை வாழைச்சேனையிலும் அசாத் சாலி தலைமையில் கூட்டம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றது.